ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. பலுகி பெருகவும் தேசத்தை சுதந்தரிக்கவும் சந்ததியின் ஆசீர்வாதமும் ஈசாக்கிடம் பெற்றுக்கொண்டு கானானியரிடம் பெண் வேண்டாம், தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து இனத்தாரிடம் பெண் கொள்ளென புறப்பட்டான் யாக்கோபு சகோதரனை விட்டு விலகி. அறிந்த ஏசாவோ தன் பெற்றோருக்கு ஆகாதவர்கள் என தெரிந்தும் மீண்டும் விவாகம் பண்ணி மனநோவாய் இன்னும். யாக்கோபு தன் பயணத்திலே சூரியன் அஸ்தமிக்கவே, கற்களில் ஒன்றை எடுக்கவே, தலையின் கீழே வைக்கவே, நித்திரை செய்ய படுக்கவே, சொப்பனமும் காணவே, இதோ ஒரு ஏணி பூமியில், அதன் நுனி வானத்தில், தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய், அதற்கு மேலாக கர்த்தர். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவன், நான் உன்னோடே இருந்து போகிற இடத்திலெல்லாம் காத்து உன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி இப்பூமியை தந்து சந்ததியை ஆசீர்வதித்து சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டேன் என. நித்திரை தெளிந்த அவன் பயந்து, பயங்கரமான ஸ்தலம், கர்த்தர் இங்கே, இது வானத்தின் வாசல் என தலையின் கீழ் கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து பெத்தேல் என பெயரிட்டு நீர் சொன்னபடி எல்லா ஆசீர்வாதமாய் திரும்பி வர பண்ணினால் கர்த்தரே எனக்கு தேவன், இந்த கல் தேவ வீடாகும், எல்லாவற்றிலும் தசம பாகமும் என பொருத்தனையோடு. ஆம், அழைத்தவர் கைவிடுவாரோ? சொன்னதை செய்யும் அளவும் நம் கூடவே. வானத்தின் வாசல் நம் முன்னே, அது தேவ வீடு. நமக்கும் தேவனுக்கும் இடையே ஜெப ஏணியாம். தினமும் ஐக்கியமாய் அண்டிடவே நாமும் ஏறலாம் அவ்வேணியில், நேசரிடம் சேரும் மட்டும்.